கொள்ளு குழம்பு செய்கிறதுக்கு கொள்ளு முதல்ல நல்லா வாஷ் பண்ணி உள்ளே போட்டுட்டு 2 தக்காளி, கருவேப்பிலை, 2 துண்டு புளி, மல்லி 2 ஸ்பூன், சீரகம் 1 ஸ்பூன், 4 வரமிளகாய், 8 பல் பூண்டு, மஞ்சத்தூள், உப்பு இதெல்லாம் சேர்த்துட்டு கொத்தமல்லி தண்ணி ஊற்றிக்கணும். கூடவே ஆயில் 2 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். நான் ஆயில் போடலை, ஏன்னா இதுக்கப்புறம் நெய் ஊற்றி சாப்பிட்றதுனால ஆயில் வேண்டான்ட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணியாச்சு. 10 to 12 விசில் வரைக்கும் விட்டுடலாம். நான் 10 விசில் ஆஃப் பண்ணிட்டேன். அவ்வளோதாங்க. இதில் வேறு எதுவும் மிக்ஸ் பண்ணவே தேவையில்லை. இதை ஜஸ்ட் மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்தால் கொள்ளு கிரேவி ரெடி. இதுவே சாப்பிட சூப்பராக இருக்கும். சிலர் வெங்காயம் இதில் வெங்காயத்தை வதக்கி போடுவாங்க. அந்த மாதிரியெல்லாம் நான் எதுவும் போடல, வெங்காயமே சேர்க்கலை. இதில் நெய் ஊற்றி சாப்பிட்றோம், செம்மையாக இருக்கும்.